இதுல வருது, இதை வரை கிராஸ் பண்ணி இப்படி வந்து இப்படி போகும். இது வந்து B12, இதுவும் B12. இதே இடம் வந்து இடதுபுறத்துல B12 ரெகுலேட் பண்ணக்கூடியது. இதே பாயிண்ட் வலதுபுறத்துல ஃபோலிக் ஆசிடை ரெகுலேட் பண்ணக்கூடியது. இப்போ இதை நம்ம இதுல ப்ரெஷர் கொடுக்க ஆட்டோமேட்டிக் ஒன்று இது வந்து கால்சியம் B1. இங்க எல்லாருக்கும், எல்லா பெண்களுக்கும் இந்த இடம் வலி இருக்கும். எல்லா மேக்சிமம் எல்லாம் பாடியா இருக்காங்கன்னு வச்சுங்க, தசை இப்படி போட்டுட்டு இருக்குன்னா இந்த இடத்துல தொட்டாலே வலி இருக்கும். நீங்க சோதிச்சு பார்க்கலாம். கையை பொறுத்தோம் இங்க வந்தோடனே இந்த இடம் இது தொட்டாலே வலி இருக்கும். அது விட்டமின் B1. ஆகவே இந்த சிஸ்டம், இந்த ஒரு ஆற்றல் ஓட்டம் மட்டும் என்ன பண்ணுது, நம்ம உடம்புக்குள்ள இருக்க தாதுக்களையும் விட்டமின்ஸ் மினரல்களை இது ரெகுலேட் பண்ணுது. எவ்வளவு அற்புதமா வேலை செய்து பாருங்க. ஒன்னு ஒரு பிரிவு எடுத்து வச்சுங்க. உடம்புக்குள்ள நடக்கிற நிகழ்வுகளை ஈக்குவலிபிரியம், ஹோமியோஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் ஒன்று பண்ணுது, ஹார்மோன்ஸ் என்சைம்ஸை ஒன்று பண்ணுது, உடம்புல இருக்கிற தாது உப்புகளையும் விட்டமின்ஸ் மினரல்ஸையும் என்ன பண்ணுது, ரெகுலேட் பண்றது இன்னொரு ஆற்றல் ஓட்டம். புரியுங்களா? இது அப்படி இந்த சைடு வந்தீங்கன்னா இது வந்து அமினோ ஆசிட். எல்லா உடம்புல இருக்கிற நுண்ணூட்ட சத்துக்கள் எல்லாமே இந்த ஜோன்ல அமையும். எல்லாமே இந்த ஜோன் என்ன பண்ணுது அப்படின்னா, ரெண்டாவது ஜோன் இந்த ஜோன் என்ன பண்ணுதுங்க, ஹார்மோன்ஸ் அண்ட் என்சைம்ஸ். இது வந்து ஈக்குலிபிரியம், ஹோமியோஸ்டாட்டிக். ஆகவே 3 பிரிவுகளாக பிரிஞ்சு இது நம்ம உடம்புல நடக்கிற நிகழ்வுகளை சமன் செய்கிறது.